வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அனைத்து பேருந்துகளிலுமே இலவச பயண திட்டம் எப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்க இருக்கிறார். ஸோ ஆல்ரெடி கேரளாவில் இந்த திட்டம் துவங்கியாச்சு மக்களே. தமிழகத்தில் எப்பொழுது இந்த திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் துவக்க இருக்கிறார் குறித்து தகவல்கள் அனைத்துமே முழுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அனைத்து பஸ்களிலுமே மகளிர் இலவச பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு துவக்கி வைப்பார் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே பேசப்பட்டு வந்தது. அனைத்து அரசு பஸ்களிலும் மகளிர் இலவச பயணம் திட்டம் விரிவாக்கம் செய்வது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. தமிழக போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையிலான நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து துறையின் கீழ் இயங்கும் அரசு போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக 21,527 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் 2.5 கோடி பேர் பயணம் செய்கின்றன. இவர்களில் 64% பேர் பெண்கள். இவர்களை இலவசமாக பயணம் செய்யும் விவரத்தை முதல்வரிடம் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்தும் செயல் திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தற்பொழுது நகர பேருந்துகளில் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட மகளிர் இலவச பயண திட்டத்தை அனைத்து பஸ்களிலும் விரிவுபடுத்துவது, மின்சார பஸ்களை அதிகரிப்பது, போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட அனைத்துமே முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் அனைத்தும் முழுமையாக நிரப்பப்படும் அப்படின்றதையும் முதல்வர் விஜய் அவர்கள் தற்சமயம் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்காகவே இந்த மகளிருடைய இலவச பயணம் அப்படின்ற திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத குறிப்பாக சொல்றாரு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகங்கள்ல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பல விதிமுறைகளை நீங்கள் கடந்தே ஆக வேண்டும். ஸோ அதில் என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது இருக்கிற மாதிரி சரி பார்த்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது ரொம்ப கடின மக்களே. ஸோ அதனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா உடனடியாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை வாங்கி அதை ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை வைத்து கண்டக்டர் லைசன்ஸை வாங்கி கொள்ளலாம். 2025 நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இந்த முறைகேடுகளை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டறிந்து உடனடியாக நீக்குவார் அப்படின்றத பார்க்கலாம். போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு கால பலன் பெற காத்திருக்கும் 4,000 பேர். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்ற 4,000 பேர் ஓய்வு கால பணப்பலன் கால காத்திருக்காங்க. இவர்களுக்கு எப்பொழுது இந்த அறிவிப்பு வழியாகும் பணப்பலம் வரும், இது குறித்து சிஐடி தொழிற்சங்க பொதுவாக ஆறுமுக நாயனார் கூறுகிறார். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெறுவோருக்கு மாதந்தோறும் அரசாணை வெளியிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து ஓய்வு கால பணங்கள் வழங்கப்பட்டு வந்தன. இதனால் போக்குவரத்து கழகம் நிம்மதியாக இருந்தது. கடந்த 2 மாதங்களாக அரசாணை எதுவும் வெளியிடப்படவில்லை. ஓய்வு கால பணப்பலன்கள் தொகை எப்பொழுது கிடைக்கும் என 4,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்காங்க. ஸோ இவர்களுக்கான ஒரு முக்கிய முடிவு முதல்வர் விஜய் அவர்கள் வழங்குவார் அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.